ஒரு ராஜாவுக்கு மலையின் அடிவாரத்தில் 1000 கொழுத்த அருமையான மாடுகள் இருந்தது. அந்த ராஜா ஒரு மேனேஜரை அந்த பண்ணையை பார்த்து கொள்வதற்காக ஒரு மனிதனை நியமித்தார். இந்த மாடுகளை நல்லா குளிப்பாட்டி அருமையாய் வை, நல்ல சாப்பாடு கொடு, குழு குழுன்னு இருக்கிற இந்த மாடுகளுடைய பாலை அரண்மனைக்கு கொடுத்து விட்டு விடு, உனக்கு மாதந்தோறும் 1000 பொற்காசுகளை தருகிறேன். 1000 பொற்காசு என்றால் எவ்வளோ பெரிய காரியம். அவன் சரி என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் அந்த மாட்டு பண்ணையை சரியா பார்க்கல. அவனுடைய கழிவுகளை, அவனுடைய சாணத்தை, அவனுடைய மூத்திரத்தை எடுத்து சுத்தப்படுத்தவில்லை. 1000 பொற்காசுகளை வாங்கி தனக்கு வயலையும் வீடெல்லாம் கட்டி கொண்டானே ஒழிய மாட்டை சரியை பார்க்கவில்லை. 10 வருடங்கள் 15 வருடங்கள் மாடுகள் நோய்பட்டு அந்த இடமே அருவருப்பாகி எங்கு பார்த்தாலும் உண்ணிகள், தீய ஈக்கள் பயங்கரமான நிலைமைக்குள்ள இருந்தது. சாணமெல்லாம் மலை போல இருந்தது. ஒரு நாள் ராஜா தற்செயலாய் வேட்டைக்கு போய்விட்டு அங்கே வரும்போது தன்னுடைய மாட்டு பண்ணையை பார்த்தான். ஐயோ, அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துற மாதிரி இருந்தது. இந்த மாட்டை இவ்வளவு கேவலமாய், இவ்வளவு புண்கள், இவ்வளவு காயங்கள், எலும்பு தோலமா இருக்கிறது, இந்த மாடுகளின் பாலையா நான் அரண்மனையிலே குடிக்க, எனக்கெல்லாம் நோய் வந்துடும். இந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. என்ன செய்வாயோ தெரியாது. ஒரு வார காலத்துக்குள் இந்த மாட்டு பண்ணை பளிங்கு போல மாறி இருக்கணும். இல்லைன்னா கோபத்தில் உரிமை கொண்டு போய்விட்டான். இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. 15 வருஷமா கிடக்கிற அந்த மாட்டு பண்ணையை சுத்தம் பண்ற ஒரு வாரத்தில் எப்படி முடியும்? ஒரு மாசம் கொடுத்தாலும் கூட சுத்தம் பண்ண முடியாது. மனைவிடத்தில் சொன்னான். 2 பேரும் சுத்தி சுத்தி பார்த்தாங்க. மாட்டு பண்ணை எப்படி கிளீன் பண்றது ஒன்றும் தெரியல. அடுத்த நாளும் சுத்தி சுத்தி பார்த்தாங்க. இன்னும் 6 நாள் தான் இருக்கிறது, எப்படி சுத்தம் பண்றது? அடுத்த நாள் வந்தது, எப்படி சுத்தம் பண்றது? திடீரென்று அவன் பார்த்தபோது மலையிலிருந்து ஒரு ஆறு இறங்கி வருகிறத பார்த்தான். உடனே அவனுக்குள்ள ஒரு ஐடியா வந்தது. இந்த ஆறு தான் இந்த இடத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. உடனே ஒரு 10 பேரை கூட்டு போனான். நிறைய கல்லு மண்ணை போட்டு அந்த ஆறு போற டைரக்ஷனை திருப்பி நேர அந்த மாட்டு பண்ணைக்குள்ள அவ்வளவு பெரிய ஆறை திருப்பி கொண்டு வந்தான். வந்ததான் தாமதம். ஆறு சர்ரென்று பாய்ந்து வந்தது. சாணங்கள் எல்லாம் அடித்து கொண்டு போனது. எல்லா அருவருப்பு கழிவுகள் எல்லாம் சுத்தம் பண்ணினது. அடுத்த நாள் பார்த்தால் ஆற்றுல இருந்து நல்ல குருத்து மண் அப்படியே வந்து அந்த இடத்தை நிரப்பினது. அடுத்த நாள் பார்த்தால் நல்ல புல்வெளி அங்கே தோன்றினது. அழகான மலர்கள் அங்கே பூத்தது. மாடுகள் எல்லாம் அந்த ஆத்து தண்ணியில குளித்து நல்லா பசுமையாய் அழகாய் மாறிவிட்டது. 3 நாள் ஆகல, அந்த மாட்டு பண்ணைக்குள்ளே ஒரு மறுரூபமாகிற ஒரு காட்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆற்றை தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஆறு நமக்குள்ளே கடந்து வரட்டும். நம்முடைய குடும்பத்தில் கடந்து வரட்டும். இந்தியா தேசத்தில் கடந்து வரட்டும். நம்முடைய தேச மக்கள் மத்தியில் கடந்து வரட்டும். ஒரு புத்துணர்ச்சியை அது கொண்டு வரட்டும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆகவேதான் அந்த நதியை பற்றி இயேசு சொல்லும்போது அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று யோவான் 7:37, 38, 39 சொன்னார். ஒரு நதி உண்டு. தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு நதி உண்டு. உடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு நதி உண்டு. ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வருகிற நதி உண்டு. எல்லா பாவ கரைகளை மாற்றக்கூடிய கல்வாரி நதி உண்டு. உங்களுக்காக தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் அந்த நதியை ஆண்டவர் புறப்பட பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பயனுள்ள நகரமாம் இயேசுவண்டை பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். சஞ்சலத்திற்கொரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார். சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார். கழுகு போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாங்கித்துக் கொள். காத்திருந்திடுகையில் ஈந்திடுவார் பெருக்கமுள்ள வெள்ளன் மகளுக்கு, மகளுக்கு, மகளுக்கு. பெருக்கமுள்ள வெள்ளன் மகளுக்கு. பயப்படாதே, விரைந்துன்னை கர்த்தர் தான் காத்திடுவார். யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய். எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய். அடையும் அந்நாடு சென்று இயேசுவின் மார்பில் நான் ஆனந்திப்பேன். பரமசுகம் தரும் ஊற்றுகளில் பரனோடு நீத்தியம் பானம் செய்வேன், பானம் செய்வேன், பானம் செய்வேன். பரனோடு நீத்தியம் பானம் செய்வேன்.